Dear aspirants, welcome you all. Already நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா do you know content, அதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கண்டென்ட் மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடவே உங்களுக்கு வந்து லெசன்ஸ் ரிவிஷனும் வந்து அப்லோட் பண்றோம். ஸோ செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா குவிஸ் டெஸ்ட் டிஸ்கஷன் பத்தி சொல்லியிருப்போம். ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த குவிஸ் டெஸ்ட் டிஸ்கஷனில் என்ன அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து படித்தா மட்டும் பத்தாது. ஸோ ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஏரியாவெலாம் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா குவிஸ் மெத்தடில் இருக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸ். அப்புறம் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம், அதாவது ஒரு கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா அது இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கவர் பண்ணி தான் இந்த குவிஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சமச்சீர் ஸ்கூல் புக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். 90% வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 10th 11th 12th புக்ஸை தான் வந்து கவர் பண்ணியிருப்போம். மீதி 10% வந்து வெளியிலேருந்து நல்ல ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டி, அதாவது அரசியலமைப்புக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு, அப்புறமேட்டு ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து அரிகன் புக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம், இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 7ம் யூனிட் 8ல் வந்து 3rd and 4th டிவிஷன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசியம் இயக்கம்ங்கிற சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி புக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு சப்ஜெக்ட். அது அடுத்தது வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதாவது 12th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஹிஸ்ட்ரினே இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்த 10th and 12th இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம் சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து வந்து உங்களுக்கு 300 கொஷின்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருப்போம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2க்கு வந்து நம்ம சிலபஸ் வந்து புது சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7th யூனிட்டில் வந்து 15 கொஷினும் 8th யூனிட்டில் நான் சொன்ன அந்த 3rd and 4th பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 20 கொஷின்ஸும் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம 7th யூனிட்டில் கொஷின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடல் கொஷின் பேப்பரில் 90லேருந்து 105 அந்த கொஷின்ஸும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 125லேருந்து 145 கொஷின்ஸ். ஸோ இந்த டோட்டலாக உங்களுக்கு 35 கொஷின்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம குவிஸ் டெஸ்டோட கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் செட் தட் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் டு பி ப்ரோஹிபிட்டட், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பசுவதையை தடை செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3rd கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அதாவது நம்ம பசுவை கொல்றதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு தீர்மானம் எந்த மீட்டிங்கில் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3rd கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885லேருந்து 1947 வரைக்குமே வந்து வருஷம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பார், அவருக்கு கீழே தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடத்தியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மீட்டிங்கை வந்து எங்கே நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பேயில். ஸோ எப்போ அப்படின்னா 1885ல். அதுக்கு வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. அடுத்தது நம்ம 3rd கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து எப்போ அப்படின்னா 1887ல் நடந்திருக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் நடந்திருக்கும். அதுக்கு வந்து தலைவராக யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாபஜி தான் இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து பத்ருதீன் தியாபஜிங்கிறது ஒரு முஸ்லீம், அதாவது ஒரு முஸ்லீம் வந்து நம்ம காங்கிரஸுடைய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னா அது பத்ருதீன் தியாபஜி தான். இவருடைய இந்த மீட்டிங்கில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம இந்த கவுஸ், அதாவது பசுவதையை வந்து தடை செய்யணும் அப்படின்ற தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ட்ரியூ ஃப்ரம் விச் கிளாஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தின் எத்தனையாவது பிரிவில் இருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5th கிளாஸ், அதாவது 5ஆம் பிரிவு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வல்லபாய் பட்டேல் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் தீர்மானம், அதாவது
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பார். எப்போ பாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1931 பாஸ் பண்ணியிருப்பார். அப்போ வந்து நம்ம காங்கிரஸ் மீட்டிங் வந்து கராச்சியில் நடந்திருக்கும். ஸோ அந்த மீட்டிங்க்கு வந்து வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அந்த மீட்டிங்கில் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளோட தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ ஜஸ்ட் இது ஒரு தீர்மானம் மட்டும்தான் கொண்டு வந்திருப்பார். ஆனால் என்னென்ன உரிமைகள் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து டிசம்பர் 13, 1946 வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ நிறைய பிரிவு இருக்கும். அதில் வந்து அந்த கிளாஸ் 5, அதாவது 5ஆம் பிரிவு இருக்கு இல்லையா, அந்த 5ஆம் பிரிவில் வந்து சில உரிமைகள் வந்து இருக்கும். அந்த உரிமைகளை தான் எடுத்து நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எத்தனாவது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5ஆவது பிரிவிலோட ரைட்ஸை தான், உரிமைகளை தான் வந்து நம்ம அடிப்படை உரிமைகளாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன் மெட்ராஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சைமன் பைகாட் ப்ரொபகண்டா கமிட்டிஸ், சென்னையில் சைமன் எதிர்ப்பு குழுவுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யமூர்த்தி. நம்ம சைமன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 8, 1927 இந்த சைமன் குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன், அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த குழுவுக்கு பேர் சைமன் குழு அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1919 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தை வந்து ஆராய்வதற்காக தான் வந்து இவர் இந்த குழு வந்து அமைச்சிருப்பாரு. இந்த குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 7 மெம்பர்ஸுமே வந்து உங்களுக்கு ஆங்கிலேயர் தான் இருப்பாங்க. இவங்க ஒரு மெம்பர் கூட நம்ம இந்தியன் மெம்பரே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த சைமன் குழு வந்து நம்ம இந்தியா வரப்போ நம்ம இந்தியன் இருக்க லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சைமன் குழு வந்து எதிர்த்து போராடுவாங்க. அதாவது எங்கள் இந்தியன் மெம்பர் ஒருத்தன் கூட இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அது வந்து எங்கள் இந்தியன் சட்டத்தையே வந்து நீங்கள் ஆராயலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இது நிறையா இடத்துல நம்ம இந்தியாவில் வந்து இந்த சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறையா போராட்டங்கள்லாம் நடக்கும். இதில் நம்ம சென்னையில் வந்து போராட்டம் நடக்கிறப்ப அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சத்யமூர்த்தி தான் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கலித் டே வாஸ் அப்சர்வ் ஆன், அதாவது தமிழகத்தின் கிளாபத் இயக்க நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 17, 1920. அதாவது நம்ம கிளாபத் மூமெண்ட், கிளாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கும். அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1919 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலி பிரதர்ஸ், அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முஸ்லீமுடைய ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ரொம்ப இழிவுபடுத்துறதும் இல்லாமல் ரொம்ப ஹார்ஷாக, அதாவது கொடூரமாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம முஸ்லீம்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுவாங்க. அதுக்கு இந்த அலி பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாபத் மூமெண்ட், அதாவது கிளாபத் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அது மூலியமாக அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து எதிர்த்து போராடுவாங்க. இந்த கிளாபத் மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம காந்திஜியும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் சப்போர்ட் பண்ணது மூலியமாக என்னாகும் அப்படின்னா நம்ம காந்தி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழைமை இயக்கம்னு சொல்லிட்டு 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு வந்து நம்ம முஸ்லீம்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலிஃப் டே, அதாவது இந்த கிளாபத் இயக்க நாளை வந்து எப்போ வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஏப்ரல் 17, 1920 தான் வந்து இது அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ பினியர் ஆஃப் புத்திசம் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது பௌத்த சமய முன்னோடி மற்றும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்காரவேலர் தான். இவருடைய பர்த் பிளேஸ், அதாவது எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸில் தான். இவர் தான் வந்து நம்ம லேபர் யூனியன், அதாவது தொழிலாளர் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எங்கன்னா நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் தான் வந்து நம்ம மே டே, அதாவது மே 1 தொழிலாளர்கள் தினம் இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார், நடத்தியிருப்பார். ஸோ எப்போனா 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரை வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். அது தமிழ் நியூஸ் பேப்பரோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளன் அப்படிங்கிற பேப்பரை தான் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அடுத்தது நம்ம தந்தை பெரியார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தியிருப்பார். ஸோ அந்த இயக்கத்தில் வந்து இவர் பெரியார் கூட வந்து இந்த சிங்காரவேலர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார்.
ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதாவது இந்திய தேசியம் இயக்கத்திலேருந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த 5 கொஷின்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு 300 கொஷின்ஸுமே வந்து எடுத்திருப்போம். அதாவது ஆல்ரெடி நாங்கள் சப்ஜெக்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து நம்ம 10th and 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் அதாவது ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இருக்கிறது தான் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதாவது இந்திய தேசிய இயக்கத்துடைய சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸை வந்து நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டெப்த்தாக ஸ்டடி பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கோம். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக குரூப் 1, 2, 4 எல்லா எக்ஸாமுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கொஷின்ஸ் எப்படி அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் பேஸில் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஈஸியாக கேட்டாலும் வந்து அட்டன் பண்ணலாம், டிஃபிகல்ட்டாக அதாவது டஃப்பாக கொஷின்ஸ் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவிஸ் டெஸ்ட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து டெய்லியும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து டெலகிராம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம சேனலில் கீழே இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அந்த டெலகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம குவிஸ் டெஸ்ட் குரூப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குவிஸ் டெஸ்ட் குரூப்பில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து போடுவோம். ஸோ எப்போ போடுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஆஃப்டர் 6 o'clock மேலே தான் போடுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய கொரி சஜஷன்ஸ் எது இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?